அனைத்து சமூகன் சொந்தங்களுக்கும் சமூகனின் அன்பான வணக்கங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறதுல மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகான வீட்டை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு புதுமனை புகுவிழா நடக்க போது இந்த வீட்டின் அழகை வர்ணிக்கணும் என்று சொன்னால் இந்த காணொலி மூலம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. உள்ளுக்குள்ள நிறைய வேலைப்பாடு, முன்னுக்கு நீச்சல் தடாகம் மற்றும் அழகான புத்தரைகள் மற்றும் பல வர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மிக அழகாக இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்குது. இது ஒரு சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு அண்ணனின் படைப்பு தான் இந்த வீடு. நிச்சயமாக இந்த வீட்டுக்கு உள்ள நிறைய விதமான பெறுமதியான பொருட்களை கொண்டு தான் இது அமைச்சிருக்கிறாங்க. மிக மிக அழகான இந்த வீடு 4 மாடிகளை கொண்டது, அதாவது 4 அடுக்கு மாடிகளை கொண்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிற்கிறது அளவட்டி கும்பலாவளை பிள்ளையார் கோயில் என்று சொல்கிற அந்த கோயிலில் தான் நிற்கிறோம். அந்த கோயிலில் பூசைகள் இடம்பெற்று இந்த புதுமனை புகுவிழா நடக்க போது, அதாவது இந்த வீடு முதலாக குடிபூரல் என்று சொல்கிற அந்த விழா நடக்க போது, அந்த விழாவுக்கு இப்போ பூஜைகளை செய்து அந்த கோவிலில் படங்களை வச்சு அந்த படங்களை சாமி அறையில் வச்சு பூசைகள் செய்து முறைப்படி இந்த வீடு அந்த உரிமையாளர்களுக்கு கையளிக்கப்பட இருக்குது. நான் சொன்ன அண்ணா, அதில் நிற்கிற ராகவன் அண்ணா, மற்றது அவருடைய குடும்பம், 2 பிள்ளைகள், இந்த வீடு அமைப்பதற்கு முற்றுமுழுதாக உழைத்த எங்களோட ஜிவி அண்ணாவும் அதில் நிற்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ படங்கள் கொண்டே வைக்க போயினோம். அதுக்காக ஒவ்வொரு படமாக இப்போ பூஜையில் வச்சு அந்த படங்கள் மற்றது கண்ணாடி எல்லாம் எடுத்துக்கொண்டு போயினோம். வரிசையில் இந்த கோயிலை சுற்றி வணங்கி அப்படியே வீட்டுக்கு போகிறது தான் வேலை. அதுக்கான ஆயுதங்களை தான் இப்போ செஞ்சு கொண்டிருக்கணும். முதலாவது குத்து விளக்கு போகுது பாருங்கள், இவ்வளவு அழகாக இந்த பட பவனி செல்கிறன்னு பாருங்க. அடுத்த தட்டுகள், வாழைப்பழம், நெல், மற்றது பணத்தட்டும் இதில் போகும். அடுத்தது தேங்காய், மற்றது பூ, பன்னீர். தேங்காய் கொண்டு போகிற அண்ணா தான் ஜிவி அண்ணா, ராகவன் அண்ணா அவர்களுக்குரிய அந்த காணிக்கையை வழங்கி விட்டு புதுமனைக்கு நாங்கள் போக போகிறோம். மிகவும் அருமையான காட்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்கள். புதுமனை புகுவிழா எப்படி நடக்குது இந்த யாழ்ப்பாணத்தில் என்ற சம்பந்தமான ஒரு கலாசார விழுமியங்களோடு நீங்கள் இதனை கண்டிப்பாக அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் மேள கச்சேரி, மற்றது நாதஸ்வர வாத்தியங்களுடன் இப்பொழுது நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் எங்களோட புதுமனை, அதாவது ராகவன் அண்ணா அமைத்த புது மனைக்கு நாங்கள் இப்போ போக போகிறோம். ரவி அண்ணான்னு சொல்லி அன்பா அவரை அழைப்பினோம். மிகவும் ஒரு நல்ல மனிதர். இப்போ புதுமனைக்கு போகிறோம். இப்போ இதான் வந்த எங்களுடைய குழு, அதாவது இந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இணைந்த ஒரு குழு. பூரணி சர்ச் பக்கத்தில் இருக்க அந்த சர்ச்சில் இருந்து ஒரு மாதா படம் எடுத்துக்கொண்டு அதையும் அந்த புதுமனையில் வைக்கிற அந்த நிகழ்வு நடைபெற இருக்குது. இதான் அந்த ஊரணி சர்ச். இப்போ நாங்கள் புதுமனைக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகிறோம். இதுதான் இந்த புது மனையில் புது அரண்மனை என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வீடு. இப்போ ஆழத்தி எடுக்கிற நிகழ்வு நடைபெறுது. தொடர்ந்து பூசைகள் இடம்பெற்று முறைப்படி இந்த வீடு அந்த முதல்ல ஏலத்தில் எடுக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். ஏலத்தில் உறவினர்களில் பெரியவர் ஏலத்தில் எடுத்து அதுக்கு பிறகு அதை அன்பளிப்பாக அந்த உரிமையாளர்களுக்கு வழங்குற மாதிரியான செயற்பாடுகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முதல் இது முடித்து பொட்டெல்லாம் வச்சு சாமிக்கு இப்போ உள்ளுக்குள்ளே போக போகிறோம். எல்லாம் முறைப்படி எங்களோட சைவ முறைப்படி தான் நடக்குது. உண்மையில் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள், அதாவது யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட யாழ் மண், எமது தமிழ் பாரம்பரியத்தின் பிரகாரம் எல்லா நிகழ்வுகளையும் செய்வது உண்மையில் ஒரு உயிர்ப்பான ஒரு விடயமாக நாங்கள் கருதலாம். இப்பொழுது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முன்னுக்கு 7 குதிரை அதில் இருக்குது. அந்த ஸ்டாச்சு, அதாவது சிலைகள் மாதிரி சிவர்லேயே வடிச்சிருக்கணும். உண்மையில் அது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கும். இப்போ உள்ளுக்குள்ளே போகணும். தேங்காய் உடைச்சி அதில் மேலே ரிபன் இருக்குது. அந்த ரிபன் கட் பண்ணித்தான் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரியான செயற்பாடு. இப்போ தேங்காய் உடைச்ச அண்ணா தான் ஜிவி அண்ணா. அவர் தான் இந்த பிளானிங் மற்றும் முழுமையான வேலைப்பாடுகளுக்கு
உரிமை கோரக்கூடிய ஒரு மனிதன். அவர்தான் வாசல் கதவை ரிபனை கட் பண்ணி இப்போ உள்ளுக்குள்ளே போகிறோம். இது சாமியார ரிபனை வந்து கட் பண்ணுறது வந்து ரவி அண்ணா மற்றும் அவருடைய மனைவி. துளக்கெல்லாம் உள்ள வச்சாச்சு. இனி ஒவ்வொரு படமாக உள்ள வச்சு பூசைகள் இடம்பெற்று முறைப்படியான சகல நடவடிக்கைகளும் இடம்பெறும். இந்த வீட்டின் அழகை இன்னும் நீங்கள் பார்க்கலாம். பொறுமையாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கோ. நிச்சயமாக உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது இந்த வீட்டில் 4வது மாடி அல்லது 3வது மாடியில் நின்று பார்த்தாலே எங்களுடைய காங்கேசந்துறை கடற்கரை முழுமையாக தெரியும். அப்படியான ஒரு சிறப்பான வீடு. இன்னொரு நாள் இந்த வீட்டின் ஹோம் டூர் மாதிரி ஒரு விஷயத்தை ஜிவி அண்ணா என்ற உதவியோடு நான் உங்களுக்கு வழங்குவேன். முதலாவதாக என்னுடைய காணொலியை பார்க்குறவங்க அல்லது இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னுடைய காணொலியை பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கோ. தொடர்ந்து காணொலியை பாருங்கோ. அடுத்தடுத்த நிகழ்வுகளை வந்து நீங்கள் சிறப்பாக அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தனைத்தோங்க மிகு கைவத்துறை முழங்க பூத பரம்பரை ஒழிய நமோ சந்தேகராதனமோ தேவ நிர்மால்யவக்ன கும்போதர
இல்லம் வாழ்த்துக்கள் நல்வாழ்த்து. திருமகளும் உமையும் சிவனும் ஈன்றெடுத்த மறுவர்க்குரிய மறுபொன் வெண்டச விநாயகர் துணையாய் துணிந்து திங்கள் சட சிவனையும் நினைந்து இவ்வசமான் விஸ்வ பெருமான் குலத்தில் உதித்த மயன் என்பவரை அன்புடன் அழைத்து தாம்பூலம் தர்சனை சன்மானம் கொடுத்து பண்டமும் ஒன்று செய்துதாரும் என்றுரைக்கு அத்துருமயன் அவ்வுரை கேட்டு சோதிர முறைப்படி நிலமது பார்த்து நிலமது வகுத்து காணி என்னும் பதத்தில் ஸ்ராலி என்னும் சிங்க கணத்தில் வகுத்த வீடு நயம்பரவே முகூர்த்தம் வைத்த பின்பாக ஆசாரி தன்னையும் அன்புடன் அழைத்து சிற்பர் நூல் முறையாய் செய்யவே தொடங்கி கணேசமூர்த்தியை கருத்தினில் வைத்து பார்வதி சிவனையும் பலமுறை வணங்கி சக்தியாய் நினைந்து பத்திரகாளியை பலமுறை வணங்கி மன்றபம் ஒன்று செய்யவே தொடங்கி கண்ணிலக்கணத்தில் கருகிய முகூர்த்தம் செய்து பொன்னுடன் பணியும் பாலும் புலியில் பெய்து முக்காடும் முகடும் மூதேவி போய் ஸ்ரீதேவி வந்துரையவே மூதேவி போய் ஸ்ரீதேவி வந்துரையவே மூதேவி போய் ஸ்ரீதேவி வந்துரையவே சிவாக மங்களமா சிவனார்க்கும் வாழ்த்துரை பாடி ஆவியம் பாடி அறிவுரை செய்து திங்கள் முன்பாகவே சிறப்புடனே பொழியவே இந்திரன் கூட்டை போலவே வாழை வீட்டு இசமான் குடும்பம் சமய திருவருளா வாழிய வாழிய வாழ்வீர்களே. நிறைய ஒரு புதிய நல்ல அழகான ஒரு மாளிகை எனக்கு பிடிக்கப்படும். 5 கோடி கட்டிருந்தார்கள். இன்னொரு வாரங்கள் வாங்குறதுக்கு 5 கோடி கட்டிருந்தார்கள். 5.5 கோடி கட்டாச்சு. 6 கோடி கட்டாச்சு. 7 கோடி கட்டாச்சு. 5 நல்ல லக்கு. 7 கோடி கட்டாச்சு. 10 கோடிக்கு சோதியவர்களுக்கு